welcome back. So this is electrical cross trainer. நம்ம கீபோர்டுக்காக வாங்கியிருந்தோம். அந்த வீடியோஸை நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து இந்த டெக்லானில் வாங்கின FEL 120யோட அசம்பிளிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாமா? Are you ready? Yes, come on, let's go. So cutting. Finally, our electrical இப்போவே கண்ணை கட்டுது. அம்மா என்ன வெயிட், இதெல்லாம் சரியான வெயிட்டாக இருக்குது. அவசரப்பட்டோமோ, அவங்களே சர்வீஸ் பீப்புளே கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருந்துருக்கலாமோ? எல்லாம் ஓகே. இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன். எப்படி அசம்பிள் பண்ண போகிறா தெரியுமா? யார் நான் தான்? யாரு அந்த மாதிரி இல்லை. எந்த மாதிரி? கொஞ்சம் அங்கே பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து ஃப்ரெஞ்சில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளுக்கு லாங்குவேஜ் முக்கியம் இல்லை, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பற்றி நம்ம பண்ணுவோம். ஓகே ரைட். ஃபஸ்ட்டு இந்த டூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுத்து தனியாக வச்சுக்குவோம். எப்போ பண்ணி கொடுப்ப? இன்னைக்கு ஆகலாம், இல்லை நாளைக்குரிய ஆகலாம், இல்லை ஆகாமே போகலாம். அதுக்கு சர்வீஸ் பர்சனே கூப்பிட்டு போனேன். உன்னை நம்பி இப்படி பண்ணுறியா? அருவி பண்ணிடுவோம். யூ கேன் டூ இட். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஃபிக்ஸ் பண்ண ஸ்க்ரூஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணலாம், ABCDEFG வரையும் இருக்குது. நம்ம எல்லாமே செப்பரேட்டாக நம்ம வந்து சிசரில் கட் பண்ணி வச்சிடலாம். அப்போ நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. ஏன்னா இப்போயே கட் பண்ணி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுறோன்னா எதுக்கு எதுன்னு தெரியாது. அதனால் டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருவோம் ஃபஸ்ட்டு. ஸோ கைஸ் ஃபைனலாக பாருங்கள், ABCDEFG அப்படின்னு தனித்தனியாக கட் பண்ணி வச்சாச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நம்ம A இப்போ தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி, B தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி, CD எல்லாத்தையும் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருவோம் போல்ட்டை. அப்புறம் வீடியோ பார்த்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அசம்பிள் பண்ண வச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி ஏன்னு காமிக்கும் போது நம்ம அந்த ஏயில் இருக்க போல்ட்ஸ் நட்டெல்லாம் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால நம்மளுக்கு அது மாதிரி ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க எது ஃபிட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருவோம். More moments later. 20 minutes later. 1 hour later. அருவி, ஸ்டார்டிங் டபுள் மாதிரி எவ்வளோ நேரம் உட்காந்துருக்க? ஸ்டார்ட்டே பண்ணல. பண்ணிடுவியா? பேசிக்கலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இதெல்லாம் சர்வ சாதாரணம். சரி, அவன் என்னமோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான், எப்படி பண்ணுறான்றது வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை, ஆரம்பிச்சிடும். பாப்பாவே 1 மணி நேரம் ஆகுது தெரியுமா? ரைட், we will start. Yes, we will start. டேய், இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ணி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணியிருக்காது. 1 hour ஆச்சுடா. பண்ணிடுவியாடா? அதாவது இன்னைக்குள்ளே பண்ணிடுவியா? என்ன போயிட்டு இருக்கா? டேய் பொறுமையா போட. ஓகே, இங்கே ஒருத்தர் இப்போ தான் வெற்றினாரு. கடைசியில் வந்து தப்பாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காராம். நான் தப்பாக ஃபிக்ஸ் பண்ணலாம், அவன் தப்பாக சொல்லி கொடுத்தான். ஐயோ, அதனால இட்ஸ் a small mistake. ஐயோ அருவி. நம்ம ஃபைனலாக வந்து கடைசியில் இப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சிடலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து மிடில் வர ராடு. ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் அண்ட் ரைட்டுக்கு. இதில் இந்த ஆரஞ்சு கலரில் மென்ஷன் பண்ணியிருக்கலாம் லெஃப்ட்டு, திஸ் சைடு இந்த ப்ளூவில் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுலாம் ரைட் சைடுக்கு. ஸோ நம்மளுக்கு ஈஸியாக செக்ரேட் பண்ண ஈஸியாக ரொம்ப இருக்குது. அதே மாதிரியுமே அங்கே ஸ்க்ரூலேயும் ஆரஞ்சு அண்டு அதில் ப்ளூ இருக்குது. அதனால் ஈஸியாக நம்மளுக்கு தெரிஞ்சுக்குது எது லெஃப்ட் எது ரைட்டுக்குன்னு. ஸோ இது ஃபைனலாக அசம்பிள் பண்ணிடலாம். ரொம்ப கம்பு சுற்றுற விஷயம்லாம் இல்லை, ஈஸியாக தான் இருக்குது. ஸோ கைஸ் நம்ம ஃபைனலாக இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஹேண்டில்.
ஸோ இந்த ஜாக்கெட்டில் இது ஈஸியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் டைட்டாக புஷ் பண்ணணும் உள்ளே வச்சு. தட்ஸ் இட். ஸோ ஓகே. ஸோ இது அப்படியே உள்ளே அனுப்பிச்ச வேண்டியதான். இது ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு போல்ட் வந்து பி நம்பர்ஸ். ஸோ நம்ம பி நம்பர்ஸ் ஆல்ரெடி இங்கே ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம அதை எடுத்துக்குவோம். ஸோ நம்ம இதை வந்துட்டு அலாங்கி வச்சு நம்ம டைப் பண்ணிடுவோம். என்ன வச்சு? அலாங்கி. ஸோ அவங்க கொடுத்துருக்காங்களா ஒரு அலாங்கி. ஓகே. ஸோ கைண்ட்லி பிரிங் தி அலாங்கி கோ. ஸோ நம்ம அலாங்கி வச்சு டைப் பண்ணிவிடுவோம். ஸோ கைஸ் நம்ம இப்போ அந்த ரைட் சைடோட ஹேண்டில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ அதோட போல்ட்ஸ் தான் அது. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைன் அப் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒன்ஸ் இதை நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ண மாட்டிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம இது ரெண்டு மட்டும் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நம்ம இப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் இதை உள்ள வச்சிடுறோம். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஹேண்டில் எடுத்துருவோம். இந்த ஹேண்டில் எடுத்து உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம். புதுசு நான் கொஞ்சம் டைட்டாக இருக்கும் கைஸ். நம்ம கொஞ்சம் அழுத்தி பண்ணிடணும். ஓகே. ஒன்ஸ் நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணும்போது இது நம்மளுக்கு டைட் ஆகிடும் இந்த இடம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்க்ரூ போட்டுக்கலாம். இதை எடுத்து ஃபைனலாக அந்த மொழியை வச்சு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம். தட்ஸ் இட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பார்ட் வந்து நம்ம இப்போ இந்த பார்ட் வந்து இதோட வந்து நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஸோ கைஸ் இது வந்து டியோட போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ். ஸோ நம்ம இப்போ அந்த ரைட் சைடில் இருக்க இதை வந்து மாட்ட போகிறோம் இந்த வீல் இதோட. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை எடுத்துப்போம். செகண்ட் இந்த வாஷர், தென் இதை போட்டுருவோம். நெக்ஸ்ட் அகெயின் திஸ் வாஷர், அதுக்கப்புறம் இது நம்ம கையால் திருப்ப முடியாது. ஸோ அதுதான் அலாங்கி. நம்ம அலாங்கியில் திருப்ப அது வந்து இந்த சைடு வந்துடும் பாருங்கள். ஸோ இந்த சைடு வந்து அந்த த்ரெட்டு வந்துடுச்சு. ஸோ அந்த த்ரெட்டை வந்தோன்னே நெக்ஸ்ட்டு இதோட வாஷர் ஒன்று போட்டுட்டு ஸோ இதுக்கு நம்ம இந்த ஸ்பேனர் யூஸ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் சைடும் அதே ப்ரொசீஜரில் மாட்டிடலாம். அதோட போல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை அதோட ஸ்டாண்ட் மாட்டிடுவோம். கைஸ் இந்த ஃப்ரேம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹேண்டில் மாட்டிடலாம். ஹேண்டில் மாட்டும் போது இந்த சைடு வந்து உள்ள இருக்கிற மாதிரி மாட்டிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம உள்ள எடுத்துருவோம். ஒன்ஸ் இதில் உள்ள எடுத்தோன்னா இதோட ஸ்க்ரூஸ் வந்து சி. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி எடுத்து இதில் போட்டுக்க வேண்டியதான். ஸோ இதை வந்து நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரைட் சைடு ஹேண்டில் எடுத்துடலாம். ஸோ ஹேண்டில் வந்து ஷூட். ஸோ இப்படி வரணும். இதோட போல்ட்ஸ் நம்பர் சி தான். ஸோ அதை வச்சு நம்ம டைப் பண்ணிவிடும். மாறிட வேண்டியதான் கைஸ். ஸோ ஆல்மோஸ்ட் வி ஆர் டன். ஓகே. ஃபைனலாக நம்ம இந்த ஃபுட் பெடல் மாட்டிடுவோம். இதுக்கு வந்து ஸ்க்ரூஸ் வந்து நம்பர் எஃபோட ஸ்க்ரூஸ்.
லாஸ்ட் செட் ஆஃப் ஜீட் ஸ்க்ரூஸ் வந்து இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வாட்டர் பாட்டில் ஹோல்ட் பண்ணுற பாக்ஸோட ஸ்க்ரூஸ். ஸோ இதுதான் ஒர்க் அவுட் மானிட்டர். ஃபைனலாக நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா we have done. So okay, ஸோ இதை வந்து நம்ம ரிட்டர்ன் மாட்டிக்கலாம். ஓகே, மாட்டியாச்சு. ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி இதை ஒரு ப்ரெஸ் பண்ணால் ஃபைன். ஸோ ஃபைனலி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒன்லி ஒன் திங் மேட்டர்ஸ். ஸோ சார்ஜர் போட்டுற வேண்டியதான். சார்ஜர் போட்டால் நம்மளுக்கு இங்கே கனெக்ஷன் வந்துடும். இதுதான் அதோட சார்ஜர். ஸோ ப்ளக்கிங் பண்ணி பார்த்துருவோமா? இப்போ மிஷின் இஸ் ரெடி டு யூஸ். கம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் பெடலை ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, ஓகே கொடுத்தீங்கன்னா, ஸோ நம்பர் அது 3, 2, 1 அண்ட் இதுக்கு சவுண்ட் கேளுங்க. சவுண்ட் பாருங்கள், சவுண்ட் கேட்கவே இல்லை. 6 kg 5 kg நல்லா வருது உங்களுக்கு. ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு இங்கே என்னென்ன காமிக்குதுன்னா, கேலரிஸ் காமிக்குது, நீங்கள் எவ்வளோ கிலோமீட்டருக்கு போயிருக்கீங்க காமிக்குது, உங்களோட ஹார்ட் ரேட். நான் இங்கே இதில் கை வச்சிங்கன்னா உங்களோட ஹார்ட் ரேட் காமிக்கும். நெக்ஸ்ட் கிலோமீட்டர் பர் ஹவர் காமிக்குது, ஆர்பிஎம் காமிக்குது. ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எது ரிக்வயர்டோ அது நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாஃப்ட்லேருந்து நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்ட், அதாவது உங்களோட ஒர்க் அவுட்டை வந்து ஹார்ட் அண்ட் ஸ்லோ பண்ணுறது. இது எடுத்துகிட்டே போனீங்கன்னா உங்களோட ஒர்க் அவுட் வந்து ஹார்டாக இருக்கும். ஸோ இது வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ். சவுண்டும் வந்து நம்மளுக்கு அவ்வளோவா கேட்கல, ரொம்ப ஸ்மூத்தாக தான் இருக்குது யூஸ் பண்ண. கைஸ் இந்த மிஷினை வந்து நீங்கள் மூவ் பண்ணுறதுலாம் ஈஸி தான், ஒன்றும் இல்லை. இப்படி கீழே காலை வச்சுக்க வேண்டியதான். காலை வச்சுட்டு நம்ம சைடு ஒரு வாட்டி சாய்ச்சிட்டு, ஸோ நம்ம இப்படியே வந்து ப்ரெஸ் பண்ணோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈஸியாக மூவ் ஆகும் பண்ணிக்கலாம். ஸோ வைக்கும்போது நம்ம பொறுமையாக வைக்கணும். ஸோ வைக்கும்போது இதில் ஒரு கால் வச்சுக்கிட்டிங்கன்னா அதை வந்து பொறுமையாக நம்ம இப்படி வைக்கலாம். ஓகே கைஸ், காலை வச்சுக்கிட்டு பொறுமையாக நம்ம இப்படி வச்சுக்கலாம். தட்ஸ் இட். ஸோ கீர்த்தனா எப்படி இருக்கு? நைஸ். ஈஸியாக இருக்கா உனக்கு? கன்வீனியன்ட்டாக இருக்கு. தேங்க்யூ. ஸோ கைஸ் ஃபைனலாக நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ ஒர்க் அவுட் ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி வெறித்தனமான ஒர்க் அவுட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ரைட், ஓகே, ஃபைன், ஹாப்பி. என்னடா ரொம்ப நேரமாக பண்ணிகிட்ருக்க, எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது சொல்லு. செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். என்னை பார்த்தாலே தெரியுமே. பாரு எவ்வளோ கேலரி பர்ன் பண்ணியிருக்கேன் பாரு. ஜஸ்ட் 150 கேலரிஸ்க்கு நம்ம நாக்கு தள்ளுது. ஓகே, இதுதான் கேலரிஸ் பர்ன் பண்ணியிருக்கிறது. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் 15 மினிட்ஸ் பண்ணியிருக்கேன். சூப்பர். ஸோ 15 மினிட்ஸ்க்கு செம்ம எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ இது பண்ணுறதுனால இது எஃபெக்ட் என்ன நான் பண்ணுறது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பேசவே முடியல, மூச்சு வாங்குது, அந்த அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்குது. ரொம்ப எஃபெக்டிவ். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக கேலரிஸ் பர்ன் ஆகும். கார்டியோவுக்கு செம்மையான மிஷின். எஸ். ஓகே guys, so see you in another vlog. Till then, take care. Bye bye. Bye guys, ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. டாடா guys, bye bye, see you.